அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில் தொகைநிலை தொடர்கள் இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே இயல் 2ல் தொகாநிலை தொடர்கள் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம தொகைநிலை தொடர்கள் பார்க்கலாம். சரியா? முதல்ல நம்மளுக்கு தொகைநிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னு நம்ம 2 மார்க் கேள்வியில் நம்மளுக்கு வரலாம். அதற்கு எடுத்துக்காட்டி எழுதணும். இப்போ நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையே சொல்லோ உருவோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். அதாவது ஒரு தொடர் இருக்குமா, அந்த தொடரில் 2 சொற்கள், அந்த 2 சொற்களுக்கு இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ அல்லது உருபு மறைந்து ஒரே சொல் போல நிற்கும். அது எப்படி இருக்கும்? ஒரே சொல் போல் நிற்கும் அப்படின்னா அதுதான் தொகைநிலை தொடர்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு அதோட வகைகள்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் எது தொகைநிலை தொடர்னு. அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட சொற்களும் கூட இந்த மாதிரி வரலான்னு சொல்கிறாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதில் என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இந்த மாதிரி தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேற்றுமை தொகை. நம்ம ஏற்கனவே வேற்றுமையை படிச்சிருப்போம். வேற்றுமை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? வேற்றுமை உருபுகள் இருக்கும், 8 இருக்கும். சரியா? அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மற்ற இருக்கக்கூடிய 6 வேற்றுமைக்கும் உருபுகள் இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள். மதுரை சென்றார்னு இருக்குது. இந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த நம்ம ஏற்கனவே தொகைநிலை தொடர்னு என்னன்னு சொல்கிறோம்? இரு சொற்களுக்கிடையே சொல்லோ அல்லது உருபோ மறைந்து அதே சொல்ல இருக்கிற மாதிரியே அதில் இருக்கும். அதே தான் மதுரை சென்றார் அப்படிங்கிறது மதுரைக்கு சென்றார், மதுரை செல்றார் அப்படிங்கிறது தான் மீனிங் நம்மளுக்கு பொருள் சொல்கிறாங்க. அப்போ இந்த தொடரில் எப்படி மறைந்து வருது? கு அப்படிங்கிற வேற்றுமை தொகை மதுரைக்கு, சரியா? அந்த கு அப்படிங்கிற வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்குது. சரியா? அதுதான் இத்தொடரில் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கிடையில் மதுரை அப்படிங்கிற ஒரு சொல், சென்றார் அப்படிங்கிறது ஒரு சொல், இந்த 2 சொல்லுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இதில் இல்லை, வெளிப்படையாக இல்லை, மறைந்து வந்திருக்குது. தொக்கி நின்று பொருளை உணர்த்தி, தொக்கி நின்று மறைந்து பொருளை நம்மளுக்கு உணர்த்துது. இந்த மாதிரி வேற்றுமை இங்கே உருபு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கூ, இன், அதுக்கண். அதாவது ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆல் 3ஆம் வேற்றுமை உருபு, கூ 4ஆம் வேற்றுமை உருபு, இன் 5ஆம் வேற்றுமை உருபு, இது அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு, கண் 7ஆம் வேற்றுமை உருபு. இந்த வேற்றுமை உருபுகள் ஒன்று இதில் ஏதாவது ஒரு வேற்றுமை உருபு இரு சொற்களுக்கிடையே மறைந்து பொருளை உணர்த்துச்சுன்னா அதுதான் வேற்றுமை தொகை. சரியா? அடுத்து பாருங்கள். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். தேர்ப்பாகன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ப்பாகன் அப்படிங்கிறது என்ன? விரிந்து என்ன பொருளை நம்மளுக்கு கொடுக்குது? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் தேர் அப்படிங்கிறது ஒரு சொல், பாகன் அப்படிங்கிறது ஒரு சொல். இந்த 2 சொற்களுக்கு இடையில் எந்த வேற்றுமை மறைந்து வந்திருக்குன்னா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும் அதோடு சேர்த்து தேரை, தேர் அப்படிங்கிறது தேரைன்னு வருதா ஐ. அது இல்லாமல் என்ன வந்திருக்கு? ஓட்டும், ஓட்டும் அப்படிங்கிற பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைந்து வந்திருக்குது. சரியா? வேற்றுமை உருபும் மட்டுமல்லாமல் அதோட பயனும் மறைந்து வந்திருக்குது. இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இந்த மாதிரி வர்றப்ப அதாவது ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது தான் உருபும் பயனும் உடன் தொகை தொகை எனப்படும்னு சொல்கிறாங்க. இதுவும் வேற்றுமை தொகை தான். ஏன்னா இதில் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்குது, அதோட சேர்ந்து பயன் வந்திருக்கு, அவ்வளோதான். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை பார்த்தோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியையும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது. வினைப்பகுதியை அடுத்து என்ன வரும்? பெயர் சொல்லோடு தொடர்ந்து வரும். அதுதான் வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா காலங்கள் வரும். காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது வீசு தென்றல்னு இருக்குது. இதில் வினைப்பகுதி எது? வீசு என்பது வினைப்பகுதி. வீசு அப்படிங்கிறதா ஒரு வினை அப்படின்னாவே என்னது? ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ வீசு அப்படிங்கிறத வினைப்பகுதி. வீசு அப்படின்னா வீசுகின்ற அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. இது 3 காலத்தையும் நம்மளுக்கு காட்டும். எப்படி? வீசிய தென்றல் ஏற்கனவே வீசிடுச்சு, இறந்த காலத்தையும் காட்டும். நிகழ்காலம் மொத்தம் 3 காலங்கள் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு.
அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீசிய தென்றல் அப்படின்னா இறந்த காலம், வீசுகின்ற தென்றல் இப்போ நடந்துகிட்ருக்கு, தென்றல் வீசிகிட்ருக்கு, இது நிகழ்காலம், வீசும் தென்றல் அப்படின்னா எதிர்காலம். இந்த மாதிரி 3 காலத்தையும் வந்து மறைந்து காட்டுது நம்மளுக்கு வந்து. அதாவது வீசி என்பது வினைப்பகுதி, இது தென்றல் என்னும் பெயர்ச்சொல். இதில் பெயர்ச்சொல் என்ன அப்படின்னா தென்றல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சம். காலத்தை வந்து வெளிப்படுத்துதா? வெளிப்படுத்தலை, மறைந்து தான் இருக்குது. அந்த வெளிப்படுத்தாத பெயரச்சம் இது வந்து முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருது. இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சத்தில் தொக்கி நிற்கின்றன. வினைப்பகுதியை அடுத்து என்ன வரும்? பெயர்ச்சொல் தான் வரும். வினைப்பகுதியை அடுத்து பெயர்ச்சொல் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். அடுத்து நம்ம பண்பு தொகை பார்க்கலாம். பண்பு தொகை அப்படிங்கிறது எதை உணர்த்தும் அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு, இதில் வந்து முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும், அது தழுவி நிற்கக்கூடிய அந்த பெயர் சொல் இருக்கும்ல, அந்த பெயர் சொல்லுக்கு இடையில் என்ன வரும்னா மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு விகுதினா மை, ஆகிய ஆனனா பண்பு உருபு. இது வந்து மறைந்து வருவது தான் பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ செங்காந்தல் அப்படின்னு இருக்கா ஒரு சொல் இருக்கு. செங்காந்தல்ல நிறம், வடிவம், சுவை, அளவு எது வரும் நம்மளுக்கு வந்து? செங்காந்தல் நிறம் வருதா? செங்காந்தல்னா செம்மை, இதை பிரிச்சுன்னா செம்மையாகிய காந்தல் அப்படிங்கிற ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு வருதா? செம்மை அப்படிங்கிற மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைந்து வருதா இல்லையா? இப்போ செங்காந்தல் அப்படிங்கிறது செம்மையாகிய காந்தல் அப்படிங்கிற விரிந்து நம்மளுக்கு வந்து பொருளை கொடுக்குது. இதில் பண்பு விகுதியும் வருது, பண்பு உருவு வருது. மை என்ன பண்பு விகுதியும் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவுகளும் மறைந்து வரனால இதுதான் பண்பு தொகை. அடுத்து பாருங்க, இரு பெயருட்டு பண்பு தொகை. அதாவது இதில் சிறப்பு பெயர் முன்னும், அதில் வந்து அந்த சொற்களில் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பெயர் எப்படி இருக்கும்? முன்னாடியும், பொது பெயர் வந்து பின்னும் நின்று இடையில் வந்து ஆகிய என்னும் பண்பு உருவது தொக்கி வருவது தான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வரக்கூடியது சிறப்பு பெயராக இருக்கணும், இரண்டாவது வரக்கூடியது பொது பெயர். அந்த ரெண்டுக்கு இடையில என்ன வரணும்? ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு வரணும். இப்போ மார்கழி, திங்கள் இருக்குது. இதில் சிறப்பு பெயர் என்னது? மார்கழி. திங்கள் அப்படிங்கிறது என்னது? திங்கள் அப்படின்னா பொது பெயர். அப்புறம் சாரை பாம்பு, சாரை என்னும் சாரை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். அடுத்து பாம்பு அப்படின்னு வருது. இப்போ திங்கள், பாம்பு, இந்த ரெண்டு இதுலையும் பாருங்கள், திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு இது வந்து திங்கள், பாம்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா. முதல்ல திங்கள், பாம்பு இது வந்து பொது பெயர். அந்த பொது பெயருக்கும் மார்கழி, சாரை இது வந்து சிறப்பு பெயர். இந்த சிறப்பு பெயர்கள் வந்து இடையில பார்த்தோம் அப்படின்னா ஆகிய, மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு, இந்த மாதிரி இரு பெயரோட்டா வந்திருக்குது. சரியா? முதல்ல வரக்கூடியது சிறப்பு பெயராகவும் இரண்டாவது வரக்கூடிய சொல் வந்து என்னது? பொது பெயராக வந்து அந்த ரெண்டுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு வந்துச்சுன்னா இதுதான் எனது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை. உவமை தொகை அப்படிங்கிறது உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது உவமைக்கும் பொருளுக்கும் உவமேயம் இடையில் போல, ஒப்ப முதலான உவம உருபுகள் வந்து மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். அதாவது இதில் பாருங்கள், மலர்கைன்னு இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள். இதில் இடையில என்ன வந்திருக்கு? இது என்ன விரிந்து நம்மளுக்கு என்ன பொருள் தரும்? மலர் போன்ற கை, மலர் போன்ற கை அப்படிங்கிறது இருக்குது. மலர் அப்படிங்கிறது உவமை, கை அப்படிங்கன்னா என்னது? உவமேயம், அதாவது அது ஒரு பொருள். மலர்கை இடையே என்ன அதுக்கு? போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இதுதான் உவமை தொகை. அதாவது ஒரு உவமை இருக்கும், அந்த உவமைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய பொருளுக்கும் இடையில போல, ஒப்ப, இந்த மாதிரி உவம உருபுகள் மறைந்து வந்துச்சுன்னா அது உவமை தொகை. அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகை அப்படிங்கிறது என்னது? இரு சொற்களுக்கு இடையிலும் அது இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. இப்போ அண்ணன், தம்பின்னு இருக்கு. இந்த ரெண்டு சொல்லுக்கு இறுதியில் என்ன வந்து எப்படி இப்போ இது வந்து விரிந்து பொருளை உணர்த்தும்? அண்ணனும் தம்பியும், தாய் செய், தாயும் சேயும், இந்த மாதிரி என்னும் இடைச்சொல் மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து உம்மை தொகை. அடுத்து என்ன இருக்கு? அன்மொழி தொகை. அன்மொழி தொகை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கேள்விகளாக வரலாம். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, இந்த மாதிரி தான் அன்மொழி தொகையை நம்ம வந்து பிரித்து எழுதணும். இதில் பாருங்கள், வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும்
அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து முறுக்கு மீசை வந்தார்னு இருக்குது. இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அன்மொழி தொகைனா என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து எடுத்துக்காட்டு பார்க்கணும். இதில் என்ன இருக்கணும், வேற்றுமை, வினை, பண்பு, உமை, உண்மை இந்த தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாது வேறு சொற்களும் மறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவற்றில் சிவப்பு சட்டை பேசினார்னு இருக்குது. சிவப்பு சட்டை அப்படி பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சிவப்பு சட்டை அப்படிங்கிறது பேசினார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படிங்கிற பொருளை தான் நம்மளுக்கு வந்து குறிக்கும். அணிந்தவர் அந்த ஒரு செயலை செய்கிறவர். முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசையுடையவர் வந்தார். அப்போ இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையுடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாது வேறு சொற்களும் மறைந்து பொருள் தருகின்றன. வேறு சொற்கள் என்ன மறைந்திருக்கா, அணிந்தவர், உடையவர் அப்படிங்கிற வேறு சொற்கள் மறைந்திருக்கா இல்லையா? அந்த மாதிரி வேறு சொற்கள் மறைந்து பொருள் தந்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை. சரியா? இந்த மாதிரி சிவப்பு சட்டை பேசினார்னா பொருள் இருக்குதா, பொருள் இல்லை. முறுக்கு மீசை வந்தார்னா பொருள் கிடையாது. அந்த இதில் அணிந்தவர், உடையவர் அப்படிங்கிற ஒரு வேறு சொற்கள் வந்து மறைந்து நின்று பொருள் தர்றதுனால அது அன்மொழி தொகை. மொத்தம் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், 6 பார்த்துருக்கோம். 6 அதாவது தொகைநிலை தொடர்களில் என்னென்ன வகைகள் இருக்குது, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, 6 வகையான தொகைநிலை தொடர்கள் இருக்குது. சரியா?